ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்கியை வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன். நம்ம சர்க்கிள் லீஃபில் கூட இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ பிங்க் கலர் சம்கி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டு எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்விங் த்ரெட்டு தான். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் அந்த சர்க்கிள்லேருந்து எடுக்கிறேன் த்ரெட்டை. நீங்கள் எந்த சைஸில் ஃப்ளவர் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 லேயர் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு 3 லேயரில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சம்கி எடுக்கிறோம். சம்கி எடுத்துகிட்டு த்ரெட்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் உள்ளே ஸ்டிச் பண்ணணும். அதாவது அவுட்டரில் பண்ணக்கூடாது. உள் பக்கமாக பார்த்து ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் அங்கே கொடுங்க. அதாவது ஒரு செயின் கொடுங்க. கொடுத்துட்டு கிராஸாக கொண்டு மறுபடியும் அந்த சர்க்கிள்லேயே ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சம்கி ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சம்கிக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த சம்கி இன்னொரு சம்கி மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி, அதாவது மேலே வரா மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம மல்டி கலரில் கூட பண்ணலாம். உங்களுக்கு மல்டி கலர் ஃப்ளவர் வேணும்னா. நான் உங்களுக்கு சிங்கிள் கலரில் தான் இப்போ செஞ்சு காட்டுறேன். சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு செயின் போட்டுட்டு கிராஸாக கொண்டு சர்க்கிளில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த சம்கி ஸ்டிச் பண்ணுறோம். அங்கே ஏன் குட்டி லாக் போடுறோன்னா அப்போ தான் நம்ம வைக்கிற சம்கி கரெக்டாக அந்த இடத்துல ஸ்பேஸ் ஆகும். பர்ஃபெக்டாக அந்த இடத்துல இருக்கும். இல்லைனா நமக்கு கிராஸாக போயிடும். அதனால் அந்த இடத்துல குட்டி லாக் மறக்காமல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சம்கி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம சர்க்கிள் எந்த சைஸில் போடுறோமோ அந்த சைஸில் தான் நமக்கு அந்த ஃப்ளவர் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இதில் பீட்ஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எல்லா கிளாஸஸுமே எடுக்கிறோம். உங்களுக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் பண்ணுற ஒர்க் எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அதுலேயும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸும் கேட்டுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சேம் மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நம்ம இதுவே ஃப்யூச்சரில் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்கியை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டிச்சஸ்லாம் கூட பண்ணலாம். இப்போ நம்ம இன்னும் அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கல. அந்த கிளாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஸ்விங் த்ரெட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட்டு 2 வீடியோலையுமே சம்கி பேசிக்காக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸுமே போட்டிருக்கோம். அதுக்குமே தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாமே நெக்லஸ் மேக்கிங், ஜும்கா எப்படி பண்ணுறது, இயரிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்கள். இல்லை கிளாஸ் மாதிரி எடுக்கணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதையும் எடுக்கலாம். சேம் ப்ரொசீஜரில் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டிச்சிலேருந்து ஒரு சம்கி போடுறோம். அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போடுறோம் உள் பக்கமாக. அங்கேருந்து ஒரு செயின் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு ஒரு செயின் போடுறோம். ஒரு குட்டி லாக் போட்டுட்டு சம்கி இன்சர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் நாம். நீங்கள் நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே ப்ளவுஸ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களே ஓனாக உங்கள் ப்ளவுஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ்க்கும் நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு வரணும். ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டு சம்கி வைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட சம்கியோட கீழ் பக்கமாக வந்து இந்த சம்கி வந்து வரணும். கொஞ்சம் அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, ஒன்றுக்கு மேல் வந்து ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா லாஸ்ட்டு சம்கி நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு அது வந்து மேலேயே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 2 பக்கமும் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட சம்கியோட கீழ் பக்கம் இதை இழுத்து விட்டால் கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்த லேயர் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ண தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே வந்து அந்த குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவங்க மறுபடியும் வந்து சம்கி போடுறேன். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஃபஸ்ட்டு லேயர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து கொண்டு வரணும் இந்த ஸ்டிச்சையுமே. பாருங்கள், மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்ம ஒரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா வந்து புரியும். இப்போது செகண்ட் ரவுண்டு வந்து நான் வந்து சர்க்கிள்லாம் போடல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு போட்ட அந்த சம்கி மேலேயே வந்து இது வந்து ஓவர்லேப் ஆகணும். அதாவது அதுக்கு மேலே வந்து இது ஒரு லேயராக வரணும். அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் நீங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நீங்கள் எந்த கலர் சம்கி எடுக்கிறீங்களோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்விங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து சரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது இழுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்விங் த்ரெட்டே முடிஞ்ச வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் பண்ணுறேன். இந்த லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணும்போதுமே லாஸ்ட்டு சம்கி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த லாஸ்ட்டு சம்கி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வச்ச சம்கியோட கீழ்ப்பக்கம் வந்து அதை இழுத்து விடணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அதை மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் சென்டரில் வந்து கேப் இருக்குது இல்லையா, அங்கேயும் வந்து சம்கி ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டோன் கொடுக்கலாம், பீட்ஸ் கூட கொடுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேர்ல்ஸ் கூட வந்து கொடுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸும் ஒரு பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு அப்புறம் ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த சம்கிக்குள்ளவே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த லுக் வந்து பார்க்க நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து அதாவது ஒரு மோட்டிவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே வந்து ஒரு கொடி டிசைன் லீஃப்லாம் நம்ம போடும்போது ஒரு டிசைன் வந்து அப்ளை பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போ இதை வந்து ப்ளைனாக விடாமல் கீழ்ப்பக்கம் வந்து மறுபடியும் வந்து அந்த சென்டரில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து இன்னொரு சீக்வன்ஸ் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி வைக்கிறேன்னா கீழே வந்து ஹேங் ஆகிற மாதிரி வைக்க போகிறேன். பாருங்கள், த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே எடுத்தால் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்பேஸ் வந்து பத்தாது. அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி சேம் ஒரு பீட் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம இந்த மோட்டிவ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.